தெலுங்கானா மாநிலம் ஆதிலாபாத் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தெலுங்கானா மாநிலம் ஆதிலாபாத் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது என்றே கூறலாம். மேலும் மாவட்டம் முழுவதும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கிறது. அதே போல் கண்டேம் அணை முழுமையாக நிரம்பி அதன் கதவுகள் திறக்கப்பட்டதால் ஆதிலாபாத் மஞ்சிரியால் இடையே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பாய்ந்ததால் வீடுகளிலும் கடைகளிலும் தண்ணீர் புகுந்து மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுபாஷ் நகர் காலனியில் வீட்டில் வெள்ள நீர் புகுந்ததால் ஒரு குடும்பம் அதில் சிக்கிக் கொண்டது. அதனைத் தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து படகுகளின் உதவியோடு வீடுகளில் சிக்கியுள்ள குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பாக மீட்டனர். அதே போல் ஆதிலாபாத் நகரில் உள்ள நட்ராஜ் திரையரங்கில் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கு ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் காட்சிகளை திரையரங்கு நிர்வாகம் ரத்து செய்தனர். தொடர் கனமழையின் காரணமாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் அவசர தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று அதிகாரிகள் தற்போது எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் கோஜா காலனி என்ற பகுதியில் காரில் வெளியே சென்ற ஒரு நபர் வெள்ளத்தின் உக்கிரத்தால் முன்னேற முடியாமல் தவித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புடன் உடனடியாக காரில் இருந்து இறங்கிய நபரின் கண்முன்னே வெள்ளத்தின் உக்கிரத்தால் காற்றில் கார் அடித்து செல்லப்பட்டது. தற்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய தெலுங்கு மாநிலங்களில் தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது என்றே கூறலாம் பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.